Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் இறைவசனம். வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசு ஒரு காரியத்தை குறித்து மார்த்தாள் மரியாள் இடத்துல தன்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்மளிடத்துல? ஒருவேளை கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்கலாம், ஈஸ்டராக இருக்கலாம், இல்லை புனித வெள்ளியாக இருக்கலாம். இதை குறித்தும் அவருடைய அடையாளமாக காணப்படும் ஒரு பண்டிகையாக இருக்கலாம். ஆனால் அந்த பண்டிகையை நாம் விமர்சையாக கொண்டாட வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும். கிறிஸ்மஸ் என்றால் பல ஸ்டார்களை தொங்க விட்டு அந்த அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவதற்காக செய்யும் ஆடம்பரம், இதையெல்லாம் அவர் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு உதாரணமாக தான் இங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு செல்லும்போது அந்த ஒரு சூழ்நிலை நடக்குது. 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே மரியாள் மார்த்தாள் அவங்களோட வீட்டுக்கு இயேசு போறாரு. மரியாள் என்ன செய்றாங்க? இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்ற அந்த வசனத்தை எல்லாம் தியானித்து இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு இயேசு வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, ஒரு விருந்தாளி வந்தால் நாம் உபசரிப்பது நம்ம எல்லாருடைய வழக்கமாக இருக்கும். இப்போது அதே மாதிரி தான் மார்த்தாளும் போய் இயேசுக்காக நம்ம ஏதாவது விருந்துகளை ஏற்படுத்தலாம் என்று போய்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஓகே, இப்போ இங்கே அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது? மார்த்தாள் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் மரியாள் வந்து இயேசு இடத்துல அமர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? மார்த்தாளுக்கு எல்லா வேலைக்கும் ஆள் தேவை. இப்போ ஒரு சின்ன ஒரு விருந்து ஏற்படுத்தினா கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்தாதான் அந்த சமையலை சீக்கிரம் முடிக்க முடியும். இங்கே இயேசுக்காகனும் போது மார்த்தாளுக்கு மிக ஆர்வம். இயேசுக்காக பல விஷயங்களை நம்ம உணவுகளை தயாரிக்கலாம் அப்படின்னு. அப்போ அப்படி பண்ணும்போது மார்த்தாளுக்கு என்ன ஆகுது? வேலை சுமை அதிகமாகுது. அப்போ இயேசுவின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மரியாளை வந்து என்னோட ஒரு வேலை செய்ய எனக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, இதை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்ன்றது அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமென். அப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு? நிறைய விஷயத்தை குறித்து. ஆமா, மார்த்தாள் வந்து நீ நிறைய விஷயத்தை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நீ வந்து ரொம்ப கவலைப்படுற, கலங்குகிறாய் அப்படின்னு. சரி, அப்ப மார்த்தாளை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இப்ப மரியாள் குறித்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்து, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நம்ம இடத்திலும் ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். அப்ப மரியாள் வந்து என்னது? தேவையானது ஒன்றே. இந்த ஒன்று அப்படின்றதுக்கு என்னது? அவருடைய ஆலோசனை. தேவையானது எனக்கு, உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவையானது என்னோட ஆலோசனை மட்டுமே அப்படின்னு அங்கே ஒரு
இருக்கிறாரு. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். விட்டெடுப்படாதன்னா மிக சிறப்பான ஒரு பங்கு. அது எங்கேயும் கிடைக்காது. விலை உயர்ந்த பெற்றது, விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். என்ன பங்கு? ஆண்டவரோடு இருப்பதே அந்த பங்காக இருக்கிறது. ஆண்டவரோடு இருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதை தியானிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த வசனத்தை ஏன் இன்றைக்கு ஆண்டவர் தினவசனமாக கொடுக்கிறார் என்றால், நாம் புதிய இதன் ஊழியத்தின் மூலியமாக வரும் ஒவ்வொரு தினவசனமும் ஆண்டவருடைய வல்லமையினால் வெளிப்பட்டு உங்களுக்கு தயார் செய்து இப்படி ஒரு காணொளி தொகுப்பாக வெளிவருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா என்னோடய கருத்துக்களை கேட்டு என் ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு தியானிப்பதற்கு இந்த காணொளி தொகுப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக இதை நாம் செய்கிறோம்? ஒருவேளை இந்த காணொளி தொகுப்புனால நமக்கு ஏதோ ஒரு பெரிய வருமானம் வருவதற்காக செய்கிறோமா? இல்லை. என்ன சொல்ல போனால் நம்ம வீடியோவுக்கு லைக்கு கூட வராது. எப்படி? லைக்கு கூட வராது. ஆனால் இங்கே லைக்கு எனக்கு தேவையில்லை. என்ன பரலோகத்தில் இருக்க மெய்யான தகப்பன் என்னை லைக் பண்ணியிருக்காரு, அது ஒன்று போதும். 1000 லைக் வரல, 500 சப்ஸ்கிரைபர் தான், 1000 சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்ற ஒரு கவலையே எனக்கு கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை உண்மையிலேயே நேசித்தோம்னா, நான்லாம் சில வீடியோஸ்லாம் பார்த்தா நான் என்ன பண்ண லைக் போடுவேன், இல்லை ஆமேன்னு போடுவேன். சரி, இன்னைக்கு கடவுளோட வார்த்தை அவர்களுக்கு போய் சென்று எடுத்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு மன திருப்தியோடு இருக்கலாம். ஆனால் இங்கே அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். ஆனால் யார் ஒன்றும் லைக்கு கூட போட தேவையில்லை. ஆமேன் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பீராக அப்படி ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு கடவுள் மீது விசுவாசம் இருப்போமே. ஆனால் அந்த கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மிக ஆர்வமுள்ள மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போது நீங்கள் அதை மெசேஜாக கமெண்ட்டாக போடும்போது அந்த ஐடியோடைய பேரை வைத்து நாங்கள் ஜெபிக்கும்போது நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். மார்த்தாளுக்கும் ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம். அதனால்தான் அவருக்காக நம்ம விருந்து செய்யணும். அவங்களும் மார்த்தாலும் ஆர்வம் இல்லாமல் இல்லை. இயேசு வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, அப்போ அவருக்கு ஏதாவது செய்யணுன்ற அவர் மேலே இருக்க விசுவாசத்தில் தான். இங்கு மார்த்தாள் கடவுளோட வார்த்தை கேட்க அமர்ந்து மார்த்தாள் கடவுளை கனம் பண்ணுவதற்காக. ரெண்டு பேருமே கடவுள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது மிகவும் விசுவாசமாக இருப்பதை நாம் அறிகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட கொண்டாட்டத்தை குறைத்துவிட்டு, பாரம்பரியத்தை குறைத்துவிட்டு நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு திரும்புவோமா? ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உமது ஆலோசனைகளை கேட்டு அதிக தியானிப்பதே எங்களுக்கு முக்கியமான காரியமாக இருக்கட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா எந்த பண்டிகை உம்மை நன்மைகளை பாராட்டுவதற்கும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் துதிப்பதற்கும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மார்த்தாளை போலவும் மரியாளை போலவும் உமது விசுவாசத்தில் நாங்கள் தேறி வளர்வதற்கு தேவ கிருபை செய்யும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவங்க ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த காணொலி தொகுப்பை அவர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கவும், இந்த காணொலி தொகுப்பு மூலியமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் சாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் தேவ கிருபை செய்யும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you are watching New Eden TV.